சார் வணக்கம். தமிழக அரசு இரண்டாவது முறையாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய அந்த 10 மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பியது வந்து சட்டவிரோதம் சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஆளுநருக்குன்னு தனி அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஜட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, என்னை பொறுத்த மட்டுக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து சட்டப்படி முறையானதல்ல என்பது எனது கருத்து. அந்த கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்கு 2 காரணம் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து பல்வேறு நிலைகளில் பல்வேறு கருத்துக்களை மாறுறாங்க. ஒரே கேஸை வந்து ரிவ்யூ போடுறாங்க. அதுலேயே 3 இருக்குது. ரிவ்யூ, ரீஇட்ரேஷன், 3 சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து கோ ஃபார் டிவிஷன் பெஞ்ச் ஆர் ஃபார் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு அனுப்புகிறாங்க. சரி, அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் 3 பிரிவு: ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ். இந்த 3 பேர் வந்து மூவேந்தர் மாதிரி தனித்தனி மன்னர்கள். இந்த ஒருத்தர் போக ஒருத்தர் போக முடியாது. அது வந்து செட்டில் லா. இப்போ என்ன ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் காலமாக வந்து இது மாதிரி மற்ற குறிப்பாக கவர்னர் பேர்லேயோ மற்ற ஏதோ ஆர்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே தவறு அப்படிங்கிறதுக்கு வந்து 2 முறை இருக்குது. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா கவர்னர்ஸ் பவர்ஸுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கேன் இன்டர்பிரட் தி லா இன் தி கான்ஸ்டியூஷன், ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம், இஷ்யூ டைரக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா, இட் கேனாட் டைரக்ட்லி எக்ஸைஸ் கவர்னர்ஸ் பவர்ஸ். இது செட்டில் லா. ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நான் கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டில் 1961 இருக்கிறேன். அதுக்கு முன்னாடியே இருந்துட்டுருவீங்க. அப்புறம் இன்டர்ஃபியர் வித் கவர்னர்ஸ் டிஸ்க்ரெஷன். Supreme Court generally does not interfere with governor's discretionary powers. In exceptional circumstances, Supreme Court may issue direction to the governor. அப்புறம் வந்து இன்டர்வியூ கேஸை மேலே போயிடிக்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டை குறிப்பு வந்திருக்குது, த ஆக்ஷன் ஆஃப் த கவர்னர் டு ரிசர்வ் த 10 bills of president is illegal and arbitrary. அதாவது த பவர் இஸ் கிவன் பை த கான்ஸ்டியூஷன். கவர்னர் வந்து தே கேன் டூ 3 things. ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ரிஜெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து யூ சென்ட் பேக் டு தி லெஜிஸ்லேச்சர், ரீடூ இட். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீட் பில் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, த சுப்ரீம் கோர்ட் வாஸ் ஆல்ரெடி சீஸ் த மேட்டர். ஆர்டிகல் 141 பிரகாரம் சுப்ரீம் கோர்ட்டில் நீட் ஆஸ்க் பிகம் ஃபைனல், யூ கான்ட் கொஸ்டின் வரும்போது திரும்ப பண்ண என்ன தப்போ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டோன்ட் ஈவன் அக்செப்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். வாட் எவர் விதி இதாவது. ரெண்டாவது வந்துங்க, லாவில் வந்து என்னென்னா, ஸ்டேட் லா, செட்டில் லான்னு இருக்குது. இதில் ஸ்டேட் ஒரு லா போட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கேன் செட் அசைட் த லா. பட் சுப்ரீம் கோர்ட் லான்னு போடுறதில்ல. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து லான்னு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 141 இட் இஸ் பைண்டிங் ஃபார் எவ்ரிபடி. தட் இஸ் தி பொசிஷன். இப்போது சுப்ரீம் கோர்ட்டே வந்து நான் புதுசாக லா போட போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா, நானே ராஜா நானே மந்திரின் கதை வருமா வராதா? ஒன்று. இரண்டாவது வந்து என்னோடய ஒப்பீனியனில் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு பெஞ்சில் வரும்போது ஒரு வியூ எடுக்கிறாங்க, இன்னொரு பெஞ்சில் இன்னொரு வியூ எடுக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து நியாயமாக என்ன பண்ணணும், இப்போ நானும் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்குறோம், நாம் ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணியிருக்கிறோம். அதை விட்டுட்டு வேறு பெஞ்சில் போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? இப்போ இது இந்த வேடிக்கையாக சொல்லுவோம், ஹைகோர்ட்டில் வரும்போது இந்த வெள்ளாயம் பெஞ்சுக்கு போனால் அந்த ஆர்டர் நமக்கு கிடைக்கும்பா, இவர் பெஞ்சை உச்சல் பெஞ்சு கொடுக்க மாட்டார் அப்படின்னா, அது மாதிரி யூஆர் ரெலகேட்டிங் தி பீப்புள் டு தி லெவல் ஆஃப் அட்வொகேட்ஸ் டு சூஸ் ஜட்ஜஸ். அத்தாரிட்டியே இருக்குது, உனக்காக இந்த கோர்ட்டு தான் போகணும்னு ஜட்ஜ்மெண்ட் போகக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிவிங் பெயில் டு தேர் ஆர் 2 kinds ஆஃப் பெயில் பெண்டிங் ட்ரையல், பெயில் ஆஃப்டர் தி கன்விக்ஷன். இதில் ஒரு சில கேஸில் வந்து வித்தியாசப்படுறாங்க, ஒரு சில கேஸில் பண்ணாங்க. என்ன காரணம்னா தேர் நாட் யூனிஃபார்மிட்டி. அதனால சொல்கிறாங்க, நான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியும், ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர் ஆகும்போது அந்த ரிட்டையர் மீட்டிங்கில் சொல்லுவாராம், எனக்கு மேலே ஒரு கோர்ட் வந்தால் 50% ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் ரிவர்ஸ்ட். அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வந்து சொல்கிறேன், அது தவறான ஒரு முறை போயிட்டுருக்குது.
ரிட்டையர் ஆன இப்போ நாங்களாம் சொன்னால் பரவாயில்ல, எங்களுக்கு தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம். ரிட்டையர் ஆன சுப்ரீம் ஜட்ஜஸு 10 பேரில் 9 பேர் நான் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தப்பு ஒத்துக்கிறாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சார், இது பண்ணிடக்கூடாது நான் பண்ணிட்டேன், ஏன் பண்ண அப்போ தேரிசி அப்போ நியாயம் எங்கே இருக்குது, நீதி எங்கே இருக்குது? இந்த விஷயத்தில் இப்போ மத்திய அரசுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ரிவ்யூ போக வாய்ப்பு இருக்கா? இல்லை கான்ஸ்டியூஷனில் மாற்றணுமா? பாராளுமன்றத்தை கூப்பிட்டு கான்ஸ்டியூஷனை மாற்ற வேண்டிய தேவை இருக்கா? கான்ஸ்டியூஷனில் பண்ணுறாங்களா, அது அவங்க என்ன பண்ணாங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, என்னை பொறுத்த மட்டுக்கும் கவர்னர் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஐ கேனாட் கண்ட்ரோல் யூ. ஸோ ஐ செட் யூ சொல்லிட்டு போ, நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறது யாரும் கேட்க முடியாது. சி பிகாஸ் அண்டர் த ப்ரொசீஜர், அதுக்காக நான் ஐ எம் நாட் சேயிங் தட் கவர்னர் ஷுட் பே டிசபே தி ஆர்டர் சொல்லக்கூடாது. இப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இன்க்ளூடிங் மதுரை ஹைகோர்ட்டு 4000 கண்டெம்ட் பெட்டிஷன்ஸ் பெண்டிங் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். நான் ஆர்டர் நீ என்ன ஆர்டர் பாஸ் பண்ண போயா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிலைமை ஏற்பட்டால் வேர் இஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ்? ஸோ அந்தளவு போயிட்டு இருக்கும்போது அதுக்கு அதாவது ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் மாதிரி இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வர தப்பு இல்லை. இப்போ என்னோட சந்தேகம், ஆளுநருக்குன்னு தனி அதிகாரம் இல்லை அப்படின்றாங்க. ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறாங்க. ஒரு பில்லு வந்தால் இவ்வளோ நாளுக்குள்ளே முடிவெடுக்கணும், இவ்வளோ நாளுக்குள்ளே ஜனாதிபதிக்கு அனுப்பணும், இவ்வளோ நாளுக்குள்ளே திருப்பி அனுப்பணும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை மத்திய அரசு எப்படி எடுத்துக்க போகுது? மத்திய அரசுக்கு இருக்க வாய்ப்பு என்ன? ரிவ்யூ பெட்டிஷன் பண்ணுறதா, அல்லது பாராளுமன்றத்தை கூப்பிட்டு அதை கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறதா, இல்லை என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்குறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுவரை கான்ஸ்டியூஷனில் 150 அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் மொத்தமாக 17 தான். ஷரத்தே அமெண்ட்மெண்ட் பண்ணதில்லை, மொத்தமே 17 தான். எல்லாத்தையும் 17 கொண்டு வரணும். நாம் எக்கச்சக்கமாக கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கேட்டால் சோஷியல் வரும்போது பண்ணக்குறாங்க, சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும், செக்குலர்னு பண்ண என்ன அப்படின்னு கேட்கும்போது நீ எப்படி பண்ண அப்படின்லாம் கொஸ்டின் வருது. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னை பொறுத்த மட்டுக்கும் தே ஷுட் டிஃபைன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இதை எடுக்கிறாங்க, இல்லை வாட் இஸ் ஸ்டெப் தேர் கோயிங் டு சி ப்ராப்ளி தே மே ஆஸ்க் ஃபார் ரிவ்யூ போகிறதா அட்டர்னி ஜெனரல் சொல்கிறதா பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக போவாங்க. இது 2 ஜட்ஜுக்கு மேலே கண்டிப்பாக ரிவ்யூ இருக்குது. ரிவ்யூ இல்லாமல் அது இன்னொன்று 3 பொசிஷன்ஸ் இருக்குது, 3 பொசிஷன் போவாங்க. அதுக்கு மேலே தே கேன் செட்டசரி ஜட்ஜ்மெண்ட். பார்லிமெண்ட் சுப்ரீம், பார்லிமெண்ட்டுக்கு அது இன் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ், அதனால் பார்லிமெண்ட் சுப்ரீம் ஒதுக்கிட்டாங்க. அதுக்கு மேலே பிரசிடென்ட். த பிரசிடென்ட் டுமாரோ சே நோ திஸ் இஸ் ராங். இப்போ என்னென்னா மோரர்லெஸ் என்னென்னா யூ ஆர் டேக்கிங் த பிரசிடென்ட் பவர்ஸ். ஓகே, இப்போ என்னென்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி தப்புங்கிறார. he says all action that reserved 10 bills for president is illegal, arbitrary. எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்ப்பா, நான் அனுப்பணும் சொன்ன, நீ அனுப்பக்கூடாதுன்னு என்ன தப்போ? 2வது முறையாக வந்த பில்ஸ் அனுப்பக்கூடாது அப்படின்றாங்க சார். இது என்ன பேச்சு? அடுத்த சார் ஒரு முறை பண்ணாலும் தப்பு தான், 10 முறை பண்ணாலும் 10 தான். சரி, என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன். இது சரி, என்ன கொஸ்டின் நீ யார்? ஓகே, இப்போ என்னோட கேள்வி, தனி அதிகாரம் இல்லை ஆளுநருக்குன்னு, ஒரு டிஸ்கிரிட்டரி பவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று காலக்கெடு நிர்ணயிக்கணும், இதுக்கு மேலேயும் இப்போ as soon as possibleன்றத. சார் காலக்கெடுகள் நிர்ணயிக்கிறது இது இன்றைக்கி இல்லை, அது இப்போ அதாவது கவர்னர் அகேன்ஸ்டாக கேஸ் போட்டிருக்காங்களே, ஆர்டிகிள் பிறந்த நாள்லேன்னு போட்டிருக்காங்க. காலக்கெடுக்கு ரொம்ப சும்மா வச்சுருக்காங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸில் 6 மாதத்தில் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இது என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்கிறேன், டெக்னிக்கலாக ஒரு வேடிக்கையாக ஒரு கேள்வி வைக்கிறேன் சார். நாளைக்கு ஒன் இண்டியா டிவிக்காரர் இதுமாரி ஸ்ட்ரிக்ட்டு ப்ளூ ஷர்ட் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஏற்றுது சார். அது சரியாக தப்பாக சொல்கிறது. நான் ஐ எம் நாட் கம்பேரிங் எனிபடி, ஏன்னா நாட் மிஸ்டேக்கஸ். மெஜாரிட்டி கையில் இருக்குது. ஐ கேன் பாஸ் எனி லா. அது 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 சட்டம் பாஸ் பண்ணாமல் போச்சுன்னா சட்டத்தை கலைச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட சட்டம் சரியாக தவறான்னு 2 வகை இருக்குது. அசர் கொடுக்க முன்னாடி நான் பார்த்துக்கிறேன் நான் கவர்னர். அதுக்கு மேலே தப்புங்கிறது கோர்ட்டுக்கு போகிறீங்க. கோர்ட்டுக்கு போனால் ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அப்புறம் கடைசியாக பார்லிமெண்ட் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது சரியாக தவறா அப்படின்னு சொல்ல தப்பு என்ன? இப்போது உதாரணத்துக்குன்னா இந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அதாவது சான்சலர்ஸை சீஃப் மினிஸ்டராக போடுறாங்க.
எதுக்கு என்ன காரணம்? அப்போ கவர்னர் எது சீஃப் மினிஸ்டர் பவர்ஸ் சரியா இல்லைன்னு கேட்கறதுக்கு கவர்னர் வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் கவர்னரே தேவையில்லைன்னு சொன்ன நேரம் என்ன சொன்னேன்னா, கவர்னர் இஸ் சூப்பர்வைசிங் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் லெஜிஸ்லேச்சர். சரி, நம்முடைய கவர்மெண்ட்டு நம்முடைய சிஸ்டம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப். யார் தப்புனா ஹிட்லர் தப்புனா சூப்பர் தப்புனா செக்ரட்டரி தப்புனா மினிஸ்டர் தப்புனா அதுக்கு மேலே கோர்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தான் சொல்லுவாங்க பார்லிமெண்ட் பெஞ்ச் டெமோக்ரஸியில். அதையெல்லாம் மாற்றி நீ பண்ண ஆரம்பிச்சு என்ன தப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொல்ல வரது கவர்னருக்கான அதிகாரமே இல்லாமல் போயிடுச்சு, இது வந்து தவறான முன்னுதாரணம் ஆகிடும்ன்றீங்க. அதான் சொல்லிக்கார்ல, த ஆக்ஷன் இஸ் செட் அசைட். அது இன்னும் தப்பான என்னன்னா, தி கோர்ட் செட் கவர்னர் ரவி டிட் நாட் ஆக்ட் இன் குட் ஃபெய்த். என்ன சார் குட் ஃபெய்த்னு அர்த்தம்? நீங்கள் வந்தீங்க கேள்வி கேட்குறீங்க போகிறீங்க, இது யூஆர் டூயிங் இன் குட் ஃபெய்த். இது என்ன கவலைப்படுத்தவோ உங்களுக்கு தப்புனதுக்கு வரல. இதை பலரும் சொல்கிறது ஆளுநருக்கு எந்த அதிகாரமே இல்லை, அவர் கையெழுத்து போடுறதவரை எந்த அதிகாரமே இல்லை அப்படின்னு. அப்போ எதுக்கு போட்டோம்? அதுதான் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் அண்ணாதுரை சேல் டெல்லிங். நடக்கலையே மாற்றுக்கு ஐ அக்ரி வித் யூ. நான் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் மூவேந்தர் மாதிரி சேரனுக்கு சேரன் மன்னன் தான், பாண்டியனுக்கு பாண்டியன் தான் மன்னன் அப்படின்னு பிரிச்சுடுங்க வேணாங்களே. நமக்கு ஏதாவது நம்ம ஒரு முறைன்னு வரும்போது இவ்வளோ பெரிய நாடில் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் இருக்கணும், செக்ஸ். இப்போ நாளைக்கு சார் நீங்கள் அப்போ நாட்டில் துக்ளக் ராஜ்யம் வந்துடும், எந்த சட்டம் வேணாலும் போடலாம் வந்துடும்ல. ஒரு ஆர்டர் போடும்போது அது சரியாக தவறான்னு இப்போ நான் ஒரு சட்டத்துக்குள்ளே போக விரும்பலை. அதாவது இவங்க நினச்சா சட்டம் போட்டுதாங்க, அது காரணம் இருக்கா இல்லையான்னு யார் கேட்க முடியும்? ஒன்று கவர்னர் கேட்கணும், கவர்னர் கேட்கலன்னு சொன்னால் நம்ம கோர்ட்டை கேட்கணும். கோர்ட்டு போய் நீங்களாம் பயப்படுறீங்க. நான் கேட்குறேன், மீடியாவை கேட்குறேன் சார். ஒரு தவறுன்னு நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றம் இருந்து இந்த மண் தான். தவறுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் ரூல் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். ஜட்மெண்ட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனாதிபதியோ பார்லிமெண்ட்டோ நினச்சா ரூல் அவுட் பண்ண முடியும். பண்ணலாம், ஏன் பண்ண முடியாது சார்? இன்னைக்கு இருக்கிற சட்டத்தை நாளைக்கு மாற்றுறாங்க. அது நான் ரூல் அவுட் பண்ணணும்னா எல்லாத்துக்குமே ரூல் அவுட் இருக்குது சார். வென்எவர் தேர் இஸ் எஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் எ நோ. அது இயற்கை. அது இல்லை இப்போ அன்னைக்கு இப்போ முதல்ல என்னாச்சு, முறையாக 7 சப்தபதி தான் கல்யாணம். நாங்கள் சுயமரியாதை திருமணம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சாதாரணமாக லிவிங் டுகெதர் அக்செப்ட்ங்கிறாங்க. அதெல்லாம் அது சட்டமாக மாறாட சட்டமாக கருதப்படுது. அதனால் அதாவது சொசைட்டி வளர வளர பல்வேறு மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் சொசைட்டி நன்மைக்காக பண்ணணும். இப்போ நாளைக்கு தே கேன் பாஸ் எனி லா டுமாரோ. நீங்கள் விட்டுருங்க, இதை விட்டுருங்க, கவர்னர் விட்டுருங்க. அது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணுமா வேணாமா? சட்டம் வரும்பொழுது சட்டம் தவறு என்று சொல்லக்கூடாதுக்கும் அது சொல்கிறது யாரோ ஒரு பகுதி இருக்கணுமா வேணாமா? நான் சொல்ல தான் கரெக்டுன்னு சொன்ன சர்வாதிகாரம் ஆயிடாதா? அதான் சொன்னான். எப்படி இருக்கணும்னா ஜஸ்டிஸ், ஈக்குவிட்டி அண்ட் குட் கான்ஷியன்ஸ்னா. ஆனால் ஆளுநர்கள் மத்திய அரசோட ஏஜென்ட்டாக இருக்காங்க, அதனால தான் அந்த பிரச்சனைகள் இருக்குங்க. அது டூ மச் பெரிய அது அக்யூசேஷன். இப்போ நீங்கள் ஒன் இண்டியாவுக்கு ஏஜென்டாக இருக்கக்கூடாதா? தென் வாட் ஃபார் யுவர் அப்பாயிண்டட்? பட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல சார் கவர்னர்ன்றது கான்ஸ்டியூஷன். ஸோ ப்ளீஸ் எஸ் கான்ஸ்டியூஷன் போட்டாச்சுன்னா அப்போ ஏன் யூஆர் கொஸ்டின் தட் அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். சரி, நான் என்ன சொல்கிறேன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். 108 தடவை 150 தடவை கான்ஸ்டியூஷன் மாற்றிக்கல, அமெண்ட் பண்ணு, தேட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் த ரைட் வே. ஒன் இண்டியாவுக்கு சார் இருக்கிறாரு, இருக்கக்கூடாது, அவருக்கு பவர் கொடுக்காதீங்க. இப்போ அமெண்ட் பண்ண ரூல் அமெண்ட் பண்ணு. அப்பாயின்மெண்ட் லாவில் போடு, யூ ஆர் நாட் என்டையர் டேக் இன்டர்வியூ வித் X1 Y and Z பண்ணு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். சார், ஒரு பக்கம் மாநில அரசுகள் மத்திய அரசோட ஏஜென்ட்டாக ஆளுநர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னொரு சைடு ஆளுநர் மாநில அரசு சொல்கிறது தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இதை எப்படி வரையறுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது கவர்னர்ஸ் பவர் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு அந்த கான்ஸ்டியூஷன். அண்ட் கவர்னர் பவரை பற்றி சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட 10, 20, 30 வருஷமாகவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவருக்கு பவர் என்னன்னு ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் இருக்கிறது அது மாதிரி இருக்கும்போது அதை மாற்றாமல் அதுபடி தான் நடந்தாகணும்.
நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுறீங்க, உனக்கு பவர் இல்லை. மேலஃபைட் என்ன மேலஃபைட் இதை வேணும் அவர் தன்னுடைய சொந்தத்துக்காக பண்ணாரா? மேலஃபைட்னு அர்த்தம் பண்ண இப்போ நீங்கள் இருக்கீங்க இன்டர்வியூ எடுங்க, இது போனஃபைடி. மேலஃபைட்னா எது என்ன அர்த்தம்? இப்போ ஒய் டு கால் இட் மேலஃபைடி? சுப்ரீம் கோர்ட் cannot exceed that powers. இப்போ ஐ கேன் டுமாரோ சே நான் என்ன சொல்கிறேன், சின்ன உதாரணம், இந்த ஜட்ஜ்மெண்ட் பேர் நான் அப்பீல் போடுறேங்க, என்ன எழுதுன்னு சொல்லணும்னா தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் in the case is மேலஃபைடி எழுதுகிறேன் நான். we have got powers as an advocate when they go and appeal uses the ground. இது என்ன மேலஃபைடி இருக்குது? அப்போ அவர் அதாவது ஏதோ மேலஃபைடி என்ன உள்ள ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்றை பிடிக்கத, எனக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை பிடிக்கலை, இன்னைக்கு இருக்கிற சிஎம் எனக்கு பிடிக்கலை, அதுதானே சார் சொல்ல வர்றாங்க. என்ன கைப்பாவையாக இருக்காரு மாநில மத்திய அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் பிடிக்கலையா? மத்தியில் வேறு ஆட்சி நடக்குது, இங்கே வேறு ஆட்சி நடக்குது. அதனால் வந்து அது மாதிரி நடந்தது இல்லை, இன்றைக்கே இருக்குது சார். 1950 குடியரசு வந்த நாளில் இருந்து மத்திய ஆட்சியும் மாநில ஆட்சியும் மாறி மாறி இல்லையா? இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு தான் உங்களுக்கு தோணலையா? எல்லா மாநிலங்களையும் பஞ்சாப் உட்பட பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்காது இல்லை, கேரளா உட்பட. என்ன காரணம்? இப்போ மாநிலங்கள் நினைக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் நினைக்கிறாங்க, அது தவறு. இப்போ எடுத்துக்கலாம் வந்து ஒரு ஒரு வரையறை இல்லாமல் இப்போ நீங்கள் இருக்க நான் சொன்ன மாதிரி என்ன சட்டம்லாம் போடலாம், எல்லாம் வாயா அந்த சொல்லலாம் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன முறை? சட்டங்கள் ஏற்றப்படுறதுக்கு முன்னால் இப்போது காலை நினைக்கிறாங்க, சாயங்காலம் சட்டம் போட்டாங்க. we have got legislative டிபார்ட்மெண்ட், அதை டிராஃப்ட் எழுதி டிராஃப்ட்டு அப்ரூவ் பண்ணி அதை வந்து ஏஜி வரைக்கும் போய் கமிட்டி போட்டு சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சட்டம் வாங்கணும். அதுதான் பார்லிமெண்ட்லேயே பண்ணுறாங்க. நீ இன்றைக்கி போட்டுட்டு ஐ do not want this to be done, therefore I am opposing it, உடனே பட்டம் போடுறதா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன், நீங்கள் சொல்கிறது மாதிரி நானே சொல்கிறேன். இப்போது அதாவது மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஆளவில்லை என்றால் இது அதை குற்றம் சொல்வதும் அது இதை குற்றம் சொல்வதும் ஜனநாயக முறையில் ஒத்துக்கிட்டாங்களே. இப்போ இன்றைக்கி நான் என்னுடைய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, ஜனநாயக முறையில் என்ன ஆகி போச்சுன்னா பெர்சனல் அட்டாக் மிக மிக அசிங்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் முறைப்படி கேட்குறீங்க, இது கேட்குற தப்பு சொல்லலாம். நீ சட்டை போட்ட தப்பு, பேண்ட் போட்ட தப்பு, ஏன் நீ வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு வேட்டி கட்டவன் சட்டை கட்ட, இதெல்லாம் கேட்க பெருசில் அட்டாக் பண்ண, நீ ஏன் தாடி வச்சுருக்க, இதெல்லாம் கேட்குறது. ஒரு முறை இருக்கணும்ல, ஏன் பேரில் பெருசனில் போடுற? நீ சொன்னால் நான் சொல்லுவான்ல. சரி, நான் என்ன சொல்ல வரேன், அந்த முறை, அந்த நாகரிகம் என்ன சொல்லலாம், நாகரிகம் வேணும்னு சொன்னால் நீங்கள் வரீங்க, அதாவது கிவ் ரெஸ்பெக்ட் த சேர் நாட் த மேன்னு சொல்லுவாங்க. உட்காந்து இன்றைக்கி சிஎம் உட்காந்து சிஎம் யூ கேனாட் சே எனிதிங் அபவுட் இட். அவருடைய பெர்சனல் லைஃப்பில் அன்றைக்கி அப்படி இருந்தார், இன்றைக்கி இப்படி இருந்தார், இதெல்லாம் தேவையா? ஆளுநரை திமுக பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்கன்றீங்களா? திமுக எல்லாருமே பண்ணுறாங்க, திமுகன்னு தள்ளிவிடுவேன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, இவர் சொன்னால் நீ வந்து அந்த அந்த எதிர்ச்சி கட்சி தர அவர் வீட்டில் பண்ணுறாரு, இந்த கட்சிக்கு வீட்டில் வீட்டில் பண்ணுறாரு, இவங்க வந்து நம்பர் 1 ஃப்ராடு, இதெல்லாம் தேவையா? அதாவது பைபிளில் சொன்ன மாதிரி மற்றவனை நோக்கி ஒரு பேருக்கும் 3 பேரில் உணர்ச்சதில்லை, அதை கட்டுப்படுத்தணும். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னை பொறுத்த ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்கொள்ளதல்ல. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அது மிக மிக தவறான போக்கு. மாநில அரசுக்கு எல்லை மீறி அதிகாரத்தை கொடுக்குதுன்றீங்க? அப்படி சொல்ல மாட்டேன். See, you cannot come to that kind of the question before me is இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஜென்ரலாகவே சுப்ரீம் கோர்ட் nowadays giving different judgments in different times. அது தப்பு.